தஞ்சாவூர் மற்றும் ஈரோட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளில் நடைபெற்ற என்ஐஏ அதிகாரிகளின் சோதனை நிறைவு பெற்றுள்ளது. ஹிஜ்புத் தஹீர் மற்றும் அலுமா என்று தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தமிழ்நாட்டில் பலர் தொடர்பில் இருந்து கொண்டு ஆள் சேர்த்து விடுவதாகவும் உதவி புரிவதாகவும் என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கும்பகோணம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையை அடுத்த முடிச்சூர் இபி காலனி பகுதியில் வசித்து வரும் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த கபீர் அகமது என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அவர் ஹிஜ்புத் தாஹிர் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேபோல் தஞ்சை மாவட்டம் குழந்தையம்மாள் நகர் பகுதியில் உள்ள அகமது என்பவரது வீட்டிலும், சாலியமங்கலத்தில் அலுமா இயக்கத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் அப்துல் ரஹ்மான் மற்றும் காதர் மொய்தீன், மானங்கோரை பகுதியைச் சேர்ந்த ஷேக் அலாவுதீன், அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் ஆகியோரின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அப்துல் ரஹ்மானை திருச்சியில் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தில் தஞ்சாவூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானின் உறவினர் வீட்டிலும், மாத்தூரில் உள்ள அப்துல் கான் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்துல் கான் தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பில் உறுப்பினராகவும் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளியாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.